பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மள நித்தமும் நடத்த போதுமானவரா இருக்கிறாங்க. இத்தனை தூரம் நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மள நடத்தி போக அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான நோக்கத்தை வைத்திருக்கிறாங்க. நம்மள அவர் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாங்க. இன்னைக்கு மனுஷங்க நம்மள மதிக்காத இருக்கலாம், நம்முடைய வார்த்தையை அங்கீகரிக்காத இருக்கலாம், நம்மள பெருசா எண்ணாம இருக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுகிறது உண்டு, ஆண்டவருடைய பார்வையில நம்ம ரொம்ப விசேஷமானவங்க, நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அவருடைய பார்வையில ரொம்ப ஸ்பெஷல். உங்க மேல அவர் ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய முகாந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறார். அவர் நம்மள ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் தனித்தனியாய் அழைத்திருக்கிறார், தம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, குடும்பம், யார் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க மேல ஒரு விசேஷமான நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார், ஒரு விசேஷமான அழைப்பை அவர் வைத்திருக்கிறாங்க. யோனாவை குறித்து நம்ம பைபிள்ல அநேகர் படிச்சிருப்போம். யோனாவை குறித்து நம்ம அதிகமா தெரியும். யோனா மேல ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்தாங்க. என்ன அழைப்புன்னு சொன்னா, நீ நினைவுக்கு நேராய் போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கி, அந்த பட்டணத்துக்கு நேராய் போய் என்னுடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது யோனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தர்ஷீஷுக்கு நேரா. யோனாவுடைய மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, நான் போய் வார்த்தையை சொல்லுவேன், நான் போய் ஆண்டவர் சொன்னதை சொல்லுவேன், அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க ஒப்புரவு ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்க, ஆனா என்னுடைய வார்த்தை அங்க பொய்யாயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அழைப்பை விட்டு தர்ஷீஷுக்கு நேரா யோனா போறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மளால தப்ப முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய அழைப்பை விட்டு நம்ம தூரமா போனோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அவருடைய அழைப்பு ஒரு நாளும் மாறாதது, அது ஒரு நாளும் நம்மள விட்டு விலகாததா இருக்கிறது. யோனாவை மறுபடியும் ஆண்டவர் தர்ஷீஷுக்கு நேரம் நடத்துறாங்க. அந்த கப்பல் அடிவாரத்துல படுத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல அவருடைய பிரசனத்தை விட்டு இல்ல ஜெபிக்காத, இல்ல நம்ம உலக பிரகமான காரியத்துல இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இல்ல ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம மறைவாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அவருடைய பார்வைக்கு இங்க ஒண்ணுமே மறைவு கிடையாது. நம்மளால மறைந்து போகவே முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன அந்த காரியத்தை விட்டு நீங்க தூரம் போய் கொண்டு இருக்கலாம். அவர் உங்களை அழைத்த அழைப்பு ஒண்ணு, இன்னைக்கு நீங்க செய்து கொண்டு இருக்கிறது ஒன்னா இருக்கலாம். அவர் என்னை எதுக்கும் அழைச்சாரு பிரதர், ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து நான் தூரமா போயின்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மளால தப்பவே முடியாது. அவருடைய அழைப்பு நம்மளை விட்டு விலகவே விலகாது. யோனா அந்த அடித்தட்டுல படுத்து இருக்கும்போது கூட அங்க ஒரு காரியம் நடக்குது. அலைகள்லாம் மோதும் பொழுது அந்த கப்பல் அங்கேயோ இங்கேயோ மோதுது. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சாக போறோம், இது எதனால நடக்குது, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை. அப்ப யோனாவே வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு மீனை கட்டளையிடுறாங்க. பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு போகும்பொழுது கூட அவன் போயிட்டான்ல, வேற வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் இல்ல, அவன் தான் போயிட்டானே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவனை விட்டுடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. அப்ப கூட ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. இன்னைக்கு இத போலதான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு பெஸ்டா இருக்கிறவங்க, நம்மளோட பரிசுத்தமா வாழ்றவங்க, நம்மளோட பக்தியா இருக்கிறவங்க அநேகர் இருந்தா கூட அவர் நம்மளதான் தெரிஞ்சு கொள்றார், நம்மளதான் அவர் அதிகமா நேசிக்கிறாங்க. உன்னை அவர் அதிகமா நேசிக்கிறார். இன்னைக்கு முடிஞ்சிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் நான் எழும்ப மாட்டேன், இதுக்கப்புறம் என் ஊழியம் நடக்காது, இதுக்கப்புறம் எந்த காரியமும் என்னால செய்ய முடியாது, இதுக்கப்புறம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன், ரொம்ப தூரம் பாவத்துல மூழ்கிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா அநேக காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் ஒரு டேக் டைவர்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில தராங்க. மீண்டுமாய் அவருடைய அழைப்புக்குள்ள அவர் நம்மள கொண்டு வருகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனாவை ஒரு மீனை கட்டளையிட்டு அந்த இடத்துல யோனா மூணு நாள் அளவு இருந்து அந்த இடத்துல இருக்கிற ஏறெடுக்கிற ஜபத்தை தேவன் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் யோனா கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு நினைவேயை நோக்கி போறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நடுநிலைமை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு காரியத்தை விட்டு நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாங்க, பிள்ளையே நான் உன்னை அழைத்தேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கரைக்கு பத்திரமாய் சேர்ப்பேன்.
இன்னைக்கு சில சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது ஏன் தெரியுமா? மறுபடியும் என்னுடைய அலைன்மெண்ட்டுக்குள்ள நான் உன்னை கொண்டு வரதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் என்னுடைய தரிசனத்துக்குள்ள நீ வரும்படிக்கு தான் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். யோனா அந்த படகுல இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையை தேவன் கட்டளையிட்டாரு. அங்க அலமோதி அங்க மறிக்கிற அந்த ஒரு நிலைமை, அந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனாரு. இன்னைக்கு தேவன் சில சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நீ மீண்டுமாய் அலைன்மெண்ட்டுக்குள்ள வரணும், மறுபடியும் தேவனுடைய தரிசனத்துக்குள்ள வரணும், அவர் அழைத்த அழைப்புக்குள்ள வரணும்னு சொல்லிதான் தேவன் சில சூழ்நிலைகளை, சில காற்றை தேவனுடைய வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறது. இது மூலியமா நீ மூழ்க மாட்ட, நீ மரித்திட மாட்ட, நீ முடிஞ்சிட மாட்ட. கர்த்தர் மீண்டுமாய் உன்னை எழுப்ப போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை மறுபடியும் அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதா இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாத போயிட்டேன், நான் பாவத்துல போயிட்டேன், நான் இந்த உலக பிரகாரமான காரியத்துல போயிட்டேன்ப்பா, உங்களுடைய அழைப்பை நான் உணர்றேன். இன்னைக்கு நிறைய தனிமைக்குள்ள, நிறைய காரியத்துக்குள்ள நம்ம போறோம். இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும், மறுபடியும் நம்ம அவரை தேடணும், மறுபடியும் அவருடைய அலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லிதான் கர்த்தர் இந்த காற்றை நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது, தேவன் நம்மளை அழைச்ச பொழுது நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி ஆராதிச்சோம், அவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலை நம்மள முடிச்சிடாது. வாலிப பிள்ளைங்க, இதை பாக்குற வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு மேல ஒரு விசேஷமான அழைப்பு வைத்து இருக்கிறாங்க. எல்லாமே தற்காலிகம், எல்லாமே மாறுகிற ஒரு காரியம். இயேசுவின் அன்பு மட்டும்தான் மாறாது, அவருடைய அழைப்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில மாறாது. அவர் உங்களை இன்னைக்கு அழைத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு நேரா அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, அவரிடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, இது நான் பண்ணதெல்லாம் தப்புப்பா, நான் வேற திசையை நோக்கி ஓடிட்டேன், நான் பாவத்தை நோக்கி ஓடிட்டேன், நான் இன்பத்தை நோக்கி ஓடிட்டேன், நான் இந்த உலகத்தை நோக்கி போயிட்டேன்ப்பா, நான் இன்னைக்கு மறுபடியும் உடைய பிள்ளையா வரேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? என்னை மீண்டுமா ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மீண்டுமா அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த அழைப்புக்குள்ள என்னை நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றி உங்களை அவர் உயர்த்த அவர் போதுமானவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த ஏன் பாடுகளை நம்ம சகிக்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போறோம்னு சொன்னா, அவருடைய கூடாரத்துக்குள்ள நம்ம இல்லை, அவருடைய அழைப்பு, அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம இல்லை. அவருடைய பிரசனத்துக்குள்ள வரலாம். நிச்சயமாய் உங்களை அவர் அழைத்தாருன்னு சொன்னா, மறுகரைக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுட்டேன் பிரதர், பரிசுத்த வாழ்க்கையை விட்டுட்டேன்னு சொன்னா, மறுபடியும் வாங்க, சகல பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கோன்னு வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் அவர் நம்மளை மன்னித்து மீண்டுமா ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.